தேடிக்கிட்டு இருக்கான். கேட்டா அந்த கார்டை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைச்சானா. அப்படி ஒரு முட்டாளை எங்கேயாவது பாத்திருப்பீங்களா? நேர போய் அவளை பாரு, கைய பிடிச்சி ஐ லவ் யூ சொல்லிடுன்னு சொன்னேன். அதோட முடிஞ்சிடும்ல. அவ்வளவு தூரம் அவனுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சு அனுப்புனேன். ஆனா பாரு, எங்க போனானே தெரியல. ஆளையே காணோம். ஆமா பாட்டி, அந்த டான்ஸ் சீக்வென்ஸ் எவ்வளவு நேரம் போச்சு? அக்கா ஃப்ரீயா இருக்க டைமை பார்த்து மாமா இந்நேரம் ப்ரப்போஸே பண்ணிருக்கலாம். அவ ஃப்ரீயா ஆகிற மாதிரியே தெரியலையம்மா. சோடா புட்டி போட்டிருக்கிற ஒரு பையனை பாத்தீங்களா? அவன் அவளை விடாம அவ கூட டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான். ஆமா, அவன் கோந்து மாதிரி அக்கா கூட ஒட்டிக்கிட்டே ஆடுறான். ஆமாமா பார்த்தேன். எனக்கு கோவமா வந்துச்சு. அது சரி, அவனை யாரு இன்வைட் பண்ணாங்க? தெரியல பாட்டி, நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். உனக்கே தெரியாதா? உன் ஃப்ரெண்டாவோ இல்ல பிரபா ஃப்ரெண்டாவோ இருப்பான்னு நினைச்சேன். இல்ல பாட்டி, எந்த ஆங்கிளாவது அவன் பார்க்க என் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கானா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் பிரபாவோட ஃப்ரெண்டும் கிடையாது. ஒருவேளை அவனை அண்ணனும் இல்ல அண்ணியும் இன்வைட் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவன் அக்காவோட ஃப்ரெண்ட் இல்ல. ஏன்னா அக்காக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. அவன் நெருங்கி வர வர அக்கா அவனை அவாய்ட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. இந்த பார்ட்டியில டான்ஸ் ஆடுறதுக்காகவே அவன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி பசங்களை தான் ஓசி பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எங்க பார்ட்டி நடந்தாலும் பொண்ணுங்க இருந்தாலும் ஃப்ரீயா சாப்பாடு கிடைச்சாலும் அங்க வந்துருவாங்க. கரெக்டா சொன்னீங்க பாட்டி. அதுலயும் அக்கா இன்னைக்கு ரொம்ப அழகா இருந்தாங்க. என் கண்ணே பற்ற போகுது. அவ முகம் மட்டும் அழகு இல்லம்மா, அவ மனசு அதை விட அழகு. அபி மட்டும் ப்ரப்போஸ் பண்ணிட்டானா அந்த சந்தோஷத்திலேயே அவ இன்னும் பூரிச்சு போயிடுவா. அவங்க ஒண்ணு சேர்ந்தா இந்த உலகத்தோட நம்பர் 1 காதல் ஜோடியா இருப்பாங்க. யூ ரைட் பாட்டி, ஜோடி நம்பர் 1 அது அவங்க தான். அடேங்க அப்பா. அத்தை, வேவு பார்த்ததுக்கான ரிசல்ட் நமக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு. இதுல என்ன உள்குத்து இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அபி திடீர்னு இவ்ளோ கிராண்ட் பார்ட்டிய யாருக்காக வச்சிருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா எனக்கு எதுவுமே புரியலையேடி. அத்தை, உங்களுக்கும் எனக்கும் வயசு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதனாலதான் உங்களை விட நான் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கேன். இப்ப என்ன சொல்ல வர? அத்தை, கோவப்படாதீங்க, சண்டையும் போடாதீங்க. உள்குத்து என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட் பார்த்து வாய பொழந்தீங்கல்ல, ஆக்சுவலா இது எதுக்குன்னு தெரியுமா? தெரியாது. இன்னைக்கு பிரக்யாவோட பர்த்டேங்கிறதுனால அபி அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறானா, ஐ லவ் யூ சொல்ல போறானா. அதாவது அபி பிரக்யா ரொமான்டிக் ஜோடிக்கு திரும்ப உயிர் கிடைக்க போகுது. அப்போ தனுவோட நிலைமை என்ன ஆகும்? பாவம், அவ அபியோட குழந்தைய வேற தான் வயித்துல சுமந்துகிட்டு இருக்கா. என்ன சொல்லுங்க? பாவண்டி. தனு பாவமா? என்னத்த பேசுறீங்க? கொஞ்சம் விட்டா அவன் நம்ம 2 பேரையும் சேர்த்து முழுங்கிட்டு ஏப்பமே விட்டுருவா. என்னத்த மறந்துட்டீங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவ என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டா? அதான் அத்தை, திருடின பணத்தோட அவளை நான் கையும் களவுமா பிடிச்சேன்ல. ஆனா அவ பிளேட் அப்படியே மாத்தி அந்த பணத்தோட சேர்த்து என்ன போட்டோ எடுத்து என்னையே லாக் பண்ணிட்டா. ஃபைனலா அந்த ஆண்டவ கோர்ட்ல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இத பாரு மைதிலி, அவ எப்படியே போற, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அவ கூட நீ சேரக்கூடாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஏன் மருமக மாட்டிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. புரியுதா? என்னத்த ஆச்சரியமா இருக்கு, உங்களுக்கு என் மேல இவ்ளோ அக்கறையா? பின்ன இருக்காதா என்ன? நீ எனக்கு பொண்ணு மாதிரியாச்சே. இது உன் மேல இருக்கிற அக்கறை இல்ல, என்ன பத்தின கவலை. ஏன்னா தனு மாதிரி மோசமானவ கிட்ட நீ பழகனா அவளோட குணம் தான் உனக்கும் வரும். அது கடைசியில எனக்கு எல்லாம் ஆபத்தா முடியும். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்ல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.